ஐயா நான் இருளருங்க ஐயா மேல பொய் கேஸ் போட்டாங்க ஐயா. ஆமா இவர் பெரிய பிச்சை பொய் கேஸ் போட்டாங்க. நீ என்ன இல்லையா அங்க போய் நில்லு போ. நீ போலாம் நாயுடு சார். போ. பாருங்க மொத்தம் 12 உருப்படி, 6 குறவாசு, 4 இருளாசு, 2 ஒற்று. மத்தவங்க கண்ணுல படுறதுக்கு முன்னால சீக்கிரம் கூட்டிட்டு கிளம்புங்க. சார் நிறைய பெண்டிங் கேஸ் இருக்கு சார். நாங்க ஒரு 6 பேராவது எடுத்துக்கிறோம் சார். சார் எங்களுக்கு தான் சார் பிரஷர் இருக்கு. இன்ஸ்பெக்டர் நேர்ல வந்திருக்காரு சார். ப்ரொமோஷன் லிஸ்ட்ல இருக்காரு சார். பெண்டிங் கேஸ்லாம் சீக்கிரம் முடிக்கணும் சார். சார் நாங்களும் அதிகாரி பதில் சொல்லி ஆகணும். யூக்குலா பிரிங்க. ஒரு ஆள் மேல ஒரு கேஸ் தான் போடணும்னு சட்டம் இருக்கான்னா நாளைக்கு 2 கேஸ போட்டு விடுங்க. அவன் வந்து கேட்க போறான். அந்த காலத்துல ரட்ட செருப்பு போட்டுக்குன்னு தொழு மேல நாங்க சுமந்துக்குன்னு அடிக்கிற காலத்துல கேட்க இங்க யாரும் இல்ல. இந்த காலத்துல சிங்கம் என்ன படைச்சிருக்கு, கேட்க எனக்கு உரிமை இருக்கு. எவன் வந்தால் மனித இனம் பேய் சாதி ஒழிச்சிடணும். இது தாண்டா எங்க மனித இன கூட்டம். சந்தோஷமா ஆடுவண்டா பறையாட்டம். உலகம் ஃபுல்லா படிக்கிறது மனித இனம், அது சாதி பார்த்து பழகிறது எந்த குணம். படிச்சு வந்த வேலைங்க அமுக்குறாங்க கீழங்க, படிச்சு வந்த வேலைங்க அமுக்குறாங்க கீழங்க. முடியாத கேஸுங்களை எங்களை போட்டு முடிக்கிற. இது யாரு கொடுத்த சட்டம்? 3ஆம் உலக போர் வரட்டும். இது யாரு கொடுத்த சட்டம்? 3ஆம் உலக போர் வரட்டும். பாவண்டா, தாழ்த்தப்பட்டவங்கெல்லாம் ரொம்ப பாவண்டா. நிஜமா சொல்றேன். தலித் மக்கள்லாம் என்னடா உங்களுக்கு தீங்கு செஞ்சாங்க? திருட்டு கேஸ்ல போய் உள்ள போடுறீங்க. இப்ப ஒரு அஜித்குமார் வாட்ச்மேனை நீங்க விசாரிக்காமலே அடிச்சே கொன்னுட்டீங்க. டேய், உங்களுக்கெல்லாம் 3ஆம் உலக போர் வந்தாதான்டா, செத்து போனாதான்டா உங்களுக்கு என்னன்னே தெரியும். மனிதனா வாழ கத்துக்கங்கடா. இன்னைக்கு இருப்போமோ நாளைக்கு இருப்போமோ யாருக்குமே தெரியாது. அந்தந்த நேரத்துல சந்தோஷமா இருக்கிறோமா தான் முக்கியம். அடுத்தவனும் ஊழல் பண்றதும் நிறைய பேர் இந்த நாட்டுல படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்தின்னு இருக்கானுங்க. எல்லாமே உங்களோட அரசியல் மட்டும்தான்.